மூடு திரைகள். வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபீன்கள் உள்ள 10 மூடுதிரைகளை பண்ணினான். ஒவ்வொரு மூடுதிரை 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. மூடுதிரைகளெல்லாம் ஒரே அளவாயிருந்தது. 5 மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற 5 மூடுதிரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் இளநீல நூலால் 50 காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான். காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாயிருந்தது. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து விட்டான். இவ்விதமாய் ஒரே வாசஸ்தலமாயிற்று. வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்குகிறார்கள். கர்த்தருடைய வாசஸ்தலம் மரத்தினாலோ அல்லது கற்களினாலோ உண்டாக்கப்படவில்லை. இது மூடு திரைகளினால் உண்டாக்கப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்கள் அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபீன்கள் உள்ள 10 மூடு திரைகளை பண்ணுகிறார்கள். வனாந்திரத்தில் போடப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் புதிய ஏற்பாட்டு காலத்து சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சபையானது மனுஷர் மத்தியிலே கட்டி எழுப்பப்படும் தேவனுடைய ராஜ்யமாகும். இது அலங்காரமாகவோ அல்லது ஆடம்பரமாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வாசஸ்தலம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது ஆடம்பரம் இல்லாமல் சாதாரணமானதாக இருக்க வேண்டும். மேய்ப்பர்கள் கூடாரங்களில் தங்கி இருக்கிறார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் மேய்ப்பராய் இருக்கிறார். யுத்த வீரர்கள் கூடாரங்களில் தங்கி இருப்பார்கள். நம்முடைய கர்த்தரும் யுத்த மனுஷராக இருக்கிறார். கர்த்தருடைய சபை சத்துருக்களின் கோட்டையை முறியடிக்கும் ஊழியத்தை செய்கிறது. யுத்த களத்திலே யுத்தம் பண்ணுகிற போர் வீரர்கள் ஆடம்பரமான மாளிகைகளில் குடியிருக்க மாட்டார்கள். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களும் மிகப்பெரிய அரண்மனைகளில் வாசம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் எல்லோருமே சாதாரணமான கூடாரங்களில் தங்கியிருப்பார்கள். கர்த்தர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். ஆனாலும் அவர் வனாந்திரத்திலே சாதாரண கூடாரத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே வாசம் பண்ணுவது கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கிறது. இந்த பூமியின் ராஜாக்கள் கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளுக்கு நடுவே வைக்கப்பட்டிருக்கிறது. நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினால் ராஜாவாயிருப்பாயோ? உன் தகப்பன் போஜனம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? எரேமியா 22:15. கர்த்தருடைய வாசஸ்தலத்தை உண்டாக்குகிறவர்கள் அதை மூடு திரைகளினால் உண்டு பண்ணுகிறார்கள். இதற்காக அவர்கள் 10 மூடு திரைகளை பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு மூடுதிரை 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருக்கிறது. மூடு திரைகள் எல்லாம் ஒரே அளவாயிருக்கிறது. மோசே 5 மூடு திரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற 5 மூடு திரைகளையும் ஒன்றோடொன்று இணைக்கிறார். இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் ஓரத்தில் இள நீல நூலால் 50 காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணுகிறார். காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. மோசே 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடு திரைகளை ஒன்றோடொன்று இணைத்து விடுகிறார். இவ்விதமாக 10 மூடு திரைகளும் ஒரே வாசஸ்தலமாயிற்று. மூடு திரைகள் எல்லாம் ஒரே அளவாயிருக்கிறது. அதன் நீளம் 42 அடி, அகலம் 6 அடி. காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. மோசே 50 பொன் கொக்கிகளை பண்ணுகிறார். அந்த கொக்கிகளால் மூடு திரைகளை ஒன்றோடொன்று இணைத்து விடுகிறார். இவ்விதமாக அந்த மூடு திரைகள் ஒரே வாசஸ்தலமாயிற்று. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளுக்கு நடுவே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைகளில் ஆடம்பரமான அலங்காரம் எதுவும் இல்லை. கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பரிசுத்தமே அதன் அழகாய் இருக்கிறது. மூடு திரைகளில் பின்னல் வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபையில் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் கிருபைகளும் சபையை அழகுபடுத்துகிறது.
சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். சங்கீதம் 45:14.